ஓம் நமோ வெங்கடேஷாய. திருப்பதிக்கு போய் வாலண்டரி சேவை செய்யணுங்கிற விருப்பம் நம்மள நிறைய பேருக்கு இருக்கும். ஒரு சிலருக்கு எப்படி புக் பண்ணணுங்கிறதுல கன்ஃபியூஷன் இருக்கலாம். ஒரு சிலருக்கு அங்கே போய் தெலுங்கு நமக்கு தெரியாது, எப்படி சமாளிக்கிறதுன்னு தோணலாம். அவ்வளோ கூட்டம் இருக்கிற திருப்பதியில் எங்கன்னு போய் தேடி கண்டுபிடிச்சி நம்ம சேவை செய்யறதுங்கிற எண்ணமும் இருக்கலாம். எந்த குழப்பமும் இல்லாமல் ஈஸியாக ஆன்லைன்லேயே கன்ஃபார்ம்டாக இந்த டிக்கெட்டை ஃப்ரீயாக நாமளே புக் பண்ணிவிட்டு இண்டிவிஜுவலாவோ குரூப்பாவோ திருப்பதிக்கோ திருமலைக்கோ போய் மன நிறைவாக சேவா செய்துட்டு வரலாம். அதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் ரெகுலராக நம்ம சேனலில் ஷேர் பண்ணிட்டு வரேன். ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா, நவநீத சேவா, பராக்மணி சேவான்னு சொல்லிட்டு 3 சேவாஸ் டிடிடியில் அலோவ் பண்ணுறாங்க நம்ம செய்கிறதுக்கு. சேவா புக்கிங்கும் ஃப்ரீ தான், ஸ்டே பண்ணுறதும் ஃப்ரீ தான், சாப்பிட்றதும் அன்னப்பிரசாதத்தில் நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ எங்கேயுமே யாருக்குமே நம்ம ரூபா கொடுக்க வேண்டாம், டோட்டலாக ஃப்ரீ தான். ஆன்லைனில் நம்ம புக் பண்ணிக்கலாம். இதில் ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா புக் பண்ணால் அங்கங்கே எங்கே வேணாலும் நமக்கு சேவை அலாட் பண்ணுவாங்க. நிறைய இடங்கள் இருக்குது. ஒரு சில லேடிஸ்க்கு தயக்கம் இருக்கலாம், அந்த இடத்தெல்லாம் நம்ம தேடி கண்டுபிடிச்சி போக முடியுமா, நைட்லாம் சேவா அலாட் பண்ணுறாங்கன்னா போக முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நவநீத சேவா புக் பண்ணிக்கோங்க. ரொம்ப சேஃபான சேவா, கன்வீனியண்ட்டான சேவா, திருப்தியான சேவா, ஈஸியாக நம்ம போயிட்டு வரத்துக்கும் வசதியாக இருக்கும். இந்த நவநீத சேவா ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் இருக்குது. 35 வயசுலேருந்து 55 வயசு இருக்கிற லேடிஸ் மட்டும்தான் செய்ய முடியும். லேடிஸ்க்கு உண்டான சேவா இது. மேரீடாக இருக்கணும், அன்மேரீடாக இருக்கணுங்கிற ரூல்லாம் கிடையாது. எப்படி புக் பண்ணுறதுங்கிறது எவ்ரி மந்த் ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு வரேன். இந்த மாதமும் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஆன்லைனில் புக் பண்ணிக்கோங்க, சிங்கிளாவோ இல்லை குரூப்பாவோ. புக்கிங் அப்போது வெனஸ்டே ஸ்லாட் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. 7 days நம்ம சேவை செய்கிற மாதிரி இருக்கும். ஆதார் வச்சு மட்டும்தான் நம்ம பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து ஸ்ரீவாரி சேவா online.tirumala.org முதல்லையே டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கணும். அதுவும் ஃப்ரீ தான். புக்கிங் அப்போது இந்த வெனஸ்டே ஸ்லாட் சூஸ் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தோம், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அக்செப்ட் பண்ணிவிட்டு அப்படின்னா அவ்வளோதான், நம்மளோட சேவை கன்ஃபார்ம் ஆகிடும். பிரிண்ட் அவுட் மஸ்ட்டு. போன தடவை வரைக்குமாச்சும் மொபைலில் கூட ஒரு வேளை எடுத்துகிட்டு போக மறந்துட்டோம் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது பிரிண்ட் அவுட் மஸ்ட்டு. ஸோ பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க, பிளாக் அண்ட் ஒயிட் கூட போதும். ஒரிஜினல் ஆதார் வச்சுக்கோங்க. ட்ரெஸ் கோட் மஸ்ட்டு லேடிஸ்க்கு. சாரியும் கட்டிக்கலாம், சுடிதாரும் போட்டுக்கலாம். சாரீனா மெரூன் கலர் ப்ளவுஸ், காவி கலரில் சாரீ. டிசைன்லாம் எதுவும் வச்சு ப்ளவுஸ்லாம் போட்டுக்காதீங்க. சுடிதார்னா பாட்டமும் துப்பட்டாவும் மெரூன் கலர், எந்த டிசைனும் இல்லாமல் பிளெயினாக இருக்கணும். டாப் வந்து காவி கலர். பேண்ட்லாம் பாக்கெட் வச்சு தைச்சிக்கோங்க, கன்வீனியண்ட்டாக இருக்கும். தைச்சிக்கிட்டிங்கன்னா மெட்டீரியல் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். சில ரெடிமேடில் கூட பாக்கெட்டோடலாம் வருது. பாக்கெட் வச்சு தைச்சிக்கிட்டிங்கன்னா சேவா செய்கிறப்போ கன்வீனியண்ட்டாக இருக்கும். என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா, நைட்டு நம்ம சேவா சதனில் நமக்கு கன்வீனியண்ட்டாக இருந்தால் நைட்டி மாதிரிலாம் போட்டுக்கலாம். வெளியில் வரக்கூடாது, போட்டுட்டு ஹாலை விட்டு. ஸோ நைட் ட்ரெஸ் வச்சுக்கோங்க. சேவா உங்களுக்கு எத்தனை தேவைப்படுமோ 2 செட்டோ 3 செட்டோ போதும், அங்கே துவைச்சி காய போட்டுக்கலாம். பாத்ரூம் ஐட்டம்ஸ் ஃபுல்லாக, மெடிசன்ஸ், கொஞ்சம் ஸ்நாக்ஸ், ஒரு சின்ன பேக் டெய்லியும் சேவா போகிறப்ப எடுத்துகிட்டு போகிறதுக்கு. லாக்கர் அவங்களே கொடுத்துருவாங்க, பூட்டு சாவி அவங்களே கொடுத்துருவாங்க, நைட்டு போத்திக்கிறதுக்கு ரக்கும் அவங்களே கொடுத்துருவாங்க, பெட்டு கொடுப்பாங்க, வெந்நீர் வரும், சேஃபாக இருக்கும் தங்கறதுக்கு உண்டான இடம். ஸோ இதெல்லாம் தான் கிளம்புற வரைக்கும் உண்டான ப்ராசஸ். கிளம்பி அங்கே போய் சேவா செய்கிறது பற்றின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். இப்போ ரீசெண்டாக நான் போயிட்டு வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸோட சேர்த்து ஒரு சில புது ரூல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆன்லைனில் சேவா நான் புக் பண்ணியிருந்தேன், நவநீத சேவா. இது 4வது முறையாக நான் செய்கிற நவநீத சேவா. ரொம்ப திருப்தியாக இருக்கும். அதாவது 100% கேரண்டிங்கிற மாதிரி திருப்திக்கு கேரண்டியாக இருக்கும் அங்கே போய் சேவா செய்கிறது. திருமலாவுக்கு போய் ரீச் ஆனோன்னே என்றைக்கு நீங்கள் சேவா புக் பண்ணிக்கிறீங்களோ அதுக்கு நாளே போயிடுங்க. இல்லை ஏதாச்சும் கமிட்மெண்ட் இருக்குன்னா ஆன் த டேட் கூட போங்க. நான் புக் பண்ண அந்த டேட்டு தான் போனேன். டைமிங்ஸ் எப்படின்னா, அங்கே காலையிலேருந்து நைட் வரைக்குமே ஸ்டாஃப் உட்காந்துருப்பாங்க நம்மளோட சேவாவை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு. போகும்போது நீங்கள் சுடிதார் போட்டுட்டிங்கன்னா துப்பட்டா மஸ்ட்டு. சேவா சதன் உள்ளே நம்ம நுழைஞ்சாலே ஜென்ஸாக இருக்கட்டும் லேடிஸாக இருக்கட்டும் துப்பட்டா மஸ்ட்டு. நம்ம துப்பட்டா போடாமல் அப்படி இப்படி கொஞ்சம் நேரம் போனால் கூட அங்கே இருக்கிற சீனியர் சேவாக்ஸ் எல்லாம் துப்பட்டா போடுன்னு சொல்லுவாங்க. ஸோ துப்பட்டா மஸ்ட்டு. கலர் ட்ரெஸ்ஸில் இருந்தால் கூட சரி. இந்த சேவா சதன் திருமலையில் எங்கே இருக்குன்னா, அன்னப்பிரசாதம் சாப்பிட்டுட்டு வெளியில் வருவோம், அதுக்கு டயக்னலி ஆப்போசிட்டில் இருக்கும். வரகசுவாமி கெஸ்ட் ஹவுஸ் பிளாக் 2க்கு ஆப்போசிட்டில் இருக்கும் இந்த சேவா சதன். அங்கே தான் நம்ம போய் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கணும். ஸோ மலைக்கு போனோன்னா ஃப்ரீ பஸ்ஸும் போகும் அந்த எக்ஸாக்ட் இடத்துக்கே. இல்லைனா மலைக்கு போய் ஜீப்பில் போனீங்கன்னா கூட அவங்க கூட இறக்கி விட்ருவாங்க. ஸோ சேவா சதனுக்கு போய் ஜென் சேவா சதன் தனியாக இருக்கும், லேடிஸ் சேவா சதன் தனியாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு
சேவா சதன் 2 ஜென் சேவா சதனுக்கு தான் போகணும். அங்கே தான் போய் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எடுக்கணும். அங்கே உள்ள நுழைஞ்சோன்னே ஃபஸ்ட்டு பெருமாள் அங்கே இருப்பார். அவரை எப்போ உள்ள வெளியில் போயிட்டு வந்தாலும் நீங்கள் அவரை கும்பிட்டுட்டு தான் போகணும். அண்ட் எப்போ இந்த சேவா சதன் உள்ளே போனாலுமே நம்ம கலர் ட்ரெஸ்ஸில் இருந்தால் கூட துப்பட்டா போட்டிருக்கணும். இல்லைனா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க சீனியர் சேவாக்ஸ் எல்லாம் பார்த்தாங்கன்னா. ஸோ நம்ம ஜென் சேவா சதன் உள்ளே நுழைஞ்சோன்னே லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா சீனியர் சேவாக்ஸ் உட்காந்துருப்பாங்க. அங்கே போய் நம்மளோட பிரிண்ட் அவுட் கொடுக்குறப்ப இந்த தடவை புதுசாக என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஜென்ரலாக செக் பண்ணுவாங்க ஆதாரோட, அதுக்கப்புறமா அடுத்த ப்ராசஸ்க்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க. இந்த தடவை அந்த பிரிண்ட் அவுட்டுக்கு பேக் சைடு ஒரு சீல் அடிக்கிறாங்க. அதில் என்னென்ன இருக்குன்னா நேம், ஏஜ், ஃபோன் நம்பர், அட்ரஸ் அந்த மாதிரி எழுதுறதுக்கு உண்டான ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்க. அதை சீலாக வைக்கிறாங்க. இது இந்த மந்த்து தான் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் எழுதி கொடுத்ததுக்கப்புறம் நாம் எழுதி கொடுத்தது பிரிண்ட் அவுட்டில் இருக்கிறது நம்மளோட ஆதார் இதெல்லாம் வெரிஃபை பண்ணுறாங்க. வெரிஃபை பண்ணிட்டு இதெல்லாம் சீனியர் சேவாக் செய்வாங்க. அவங்க செய்துட்டு வெரிஃபைடுன்னு போட்டதுக்கப்புறம் அந்த பிரிண்ட் அவுட்டை ஆப்போசிட்டில் இருக்கிற ரிசப்ஷனில் போய் அங்கே கொடுக்கணும். கொடுத்தோம் அப்படின்னா நம்ம சுடிதார் போட்டு தான் துப்பட்டாலாம் போட்டிருக்கணும். அவங்க ஒரு தடவை ஆதாரோட வெரிஃபை பண்ணிவிட்டு நம்மளை ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்லிப்பு கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப்பை காமிச்சு அடுத்த கவுண்டரில் ஐடி கார்டு வாங்கிக்கணும். அகெயின் இந்த சீனியர் சேவாஸ் கிட்ட வந்தோம் அப்படின்னா அங்கே அந்த ஸ்லிப்பை காமிச்சோம்னா நமக்கு ஸ்கார்ஃப் கொடுப்பாங்க, டேகு கொடுப்பாங்க அந்த ஐடி கார்டை மாட்டி வச்சுக்கிறதுக்கு. நான் ஊர்லேருந்தே எப்போயுமே இந்த டேகை எடுத்துக்கிட்டு போயிடுது. புதுசாக ஒன்று ஸ்ட்ராங்காக ஒன்று நல்லா குவாலிட்டியாக இருக்கிறது வாங்கி வச்சுக்கிறது. ஏன்னா மிஸ் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க, திருப்பி நமக்கு ரிட்டன் பண்ண முடியாது. அதனால் அவங்க கொடுக்குறத அப்படியே பத்திரமா பேக்கில் வச்சுப்பேன். என்னோடய டேகை நான் யூஸ் பண்ணிவிட்டு அகெயின் அவங்களோடது ரிட்டன் கொடுத்துட்டு வந்துடுறது. ஸோ சீனியர் சேவாக்ஸ் கொடுக்குற டகில் அது குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். பின் போட்டுக்கோங்க, இன்கேஸ் முன்ன பின்ன இருந்தால் கூட ஊக்கு போட்டுக்கோங்க. ஸோ அந்த டேகு, ஸ்கார்ஃபு, ஐடி கார்டு, ஸ்லிப்பெல்லாம் வாங்கிட்டு லேடிஸ் சேவா சதனுக்கு வரணும். லேடிஸ் சேவா சதனில் 104 ஹால் கிட்ட ஒரு சின்ன கவுண்டர் இருக்கும். அங்கே போய் அந்த ஸ்லிப்பை க்யூவில் நின்று காமிச்சோம் அப்படின்னா ஆக்சுவலாக குரூப்புக்கெல்லாம் நிறைய பேர் நிற்பாங்க. நான் இண்டிவிஜுவல் தானேன்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணிவிட்டு நடுவில் போய் கீ வாங்கிப்பேன். அங்கே கீ கொடுப்பாங்க நம்மக்கிட்ட சைன் வாங்கிட்டு. ரக்கு எப்போ கொடுப்பாங்கன்னா நைட்டு 9 மணி போல் போனால் தான் ரக்கு கொடுப்பாங்க. அதுவும் எழுதிட்டு கையெழுத்து வாங்கிட்டு தான் கொடுப்பாங்க. திருப்பி நம்ம அந்த ரக்கை கொடுக்கணும், லாக் அண்ட் கீயை ரிட்டன் கொடுக்கணும், அந்த ஸ்லிப்பையும் நம்ம ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும், ஐடி கார்டும் பத்திரமா வச்சுக்கணும், டியூட்டி ஸ்லிப்புன்னு ஒன்று கொடுப்பாங்க அதுவும் ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும். இது எல்லாமே ரொம்ப சேஃபாக வச்சுக்கணும். அவங்க கொடுக்கும்போதே எல்லாத்தையும் ஒரு தடவை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க ஒரு சேஃபர் சைடுக்கு. நீங்கள் கார்லலாம் வரீங்க அப்படின்னா இங்கே கார் பார்க்கிங் இருக்குது, 2 வீலர் பார்க்கிங் இருக்குது. நம்மளோட ப்ரொஃபைல் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்ப ஏதாவது ஒரு சில இன்ஃபர்மேஷன் தப்பாக கொடுத்துட்டோம், இல்லை மாற்றிக்கணும் அட்ரஸ் எல்லாம் அப்படின்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன் நாமளே மாற்றிக்கிட்டு அப்டேட் கொடுத்தா அப்டேட் ஆகிடும். ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் நம்மளாம் மாற்றிக்க முடியாது, லைக் டேட் ஆஃப் பர்த், ஆதார் நம்பர் மாதிரியெல்லாம். அந்த மாதிரியெல்லாம் அதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா இந்த ஜென் சேவா சதனுக்கு வந்து இந்த ரூம்குள்ளார ஒரு மேடம் ரைட் சைடில் உட்காந்துருக்குறாங்க. அவங்கக்கிட்ட போய் நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணிங்கன்னா சில ப்ரூஃப் எல்லாம் அவங்க கேட்பாங்க. இப்போது நான் டேட் ஆஃப் பர்த்தில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தேன், ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணி அப்டேட் பண்ணியிருந்தேன், பட் அது சேஞ்சஸ் ஆகவே இல்லை. மறுபடியும் போய் கேட்டேன், அவங்க இம்மிடியேட்டாக செய்தாங்க. ஆனால் கிராஸ் வெரிஃபிகேஷனுக்கு என்னோடய பேன் கார்டு கேட்டாங்க. பேன் கார்டு டீட்டெயில்ஸும் ஆதார் டீட்டெயில்ஸும் ஒரே மாதிரி இருக்க போகவே இம்மிடியேட்டாக எனக்கு மாற்றி கொடுத்து அப்டேட் பண்ணிட்டாங்க. உடனே எனக்கு எஸ்எம்எஸும் வந்துருச்சு, இந்த மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் நீங்கள் சேவா சதன்லாம் மாற்றிருக்கிறீங்க இந்த டீட்டெயில்ஸ்லேருந்து இந்த டீட்டெயில்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட சேஞ்சஸ் ஏதாவது பண்ணிக்கணுன்னா நீங்கள் இங்கே வந்து பண்ணிக்கலாம். இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு போய் லாக் அண்ட் கீ வாங்கிட்டு இது லேடிஸ் சேவா சதன். எப்போவுமே எனக்கு ஒரு ராசி பாத்ரூம் கிட்ட இருக்கிற பெட்டு தான் கிடைக்கும். ஒரே ஒரு தடவை தான் ஒரு நல்ல பெட்டு கிடச்சது, பழகிடுச்சு இப்போ அது. அதே மாதிரி தான் இந்த தடவையும் பாத்ரூம் கிட்ட அப்படியே அந்த பக்கம் பாத்ரூம், இந்த பக்கம் லாக்கர், இந்த பக்கம் ப்ளக் பாயிண்ட்லாம் இருக்கிற மாதிரி ஒரு பெட்டு ஆஸ் யூஷுவல் எனக்கு மேலே தான் கிடைக்கும். அந்த மாதிரி மேலே கிடைச்சோன்னே அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏதோ நம்ம ஒரு தனி உலகத்துக்கு வந்துட்டோம், ஒரு 7 நாள் இங்கே இருக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துக்கெல்லாம் அளவே இருக்காது. சத்சங் ஹால்னு சொல்லிட்டு ஜென் சேவா சதனில் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்கும். தினமுமே சாயந்தரம் போல் அங்கே வர சொல்லுவாங்க, பஜன்ஸ் எல்லாம் நடக்கும். அதுக்கப்புறமா டியூட்டி ஸ்லிப் கொடுப்பாங்க, பட் இந்த தடவை முன்னாடியே கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லாம் வாங்கிட்டு மறுநாள் காலையில் 4:30 மணிக்கெலாம் குளிச்சு ரெடி ஆகிட்டேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் நம்ம 3:45 எழுந்தது தான் கரெக்டாக இருக்கும். காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எனக்கு வேலை செய்கிறதுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு இந்த சேவா சதனில் பக்கத்துலேயே தான் இருக்குது இந்த கோஷாலா. ஒரு 5 நிமிஷம் நீங்கள் நடந்தீங்கன்னா போதும். அவ்வளோ சீக்கிரமாக நடக்கிறப்போ இருட்டாக தான் இருக்கும், ஆனால் துளி கூட நீங்கள் பயப்பட வேண்டாம், சேஃபாக இருக்கும், யாரும் நம்மளை எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஸோ இந்த கோஷாலா உள்ளே வந்தோன்னே ஜென்ரலாக செக்கிங்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. பட் இந்த தடவை கோஷாலா ஃபுல்லாக லேடிஸ், அதனால் ஸ்லிப்பை காமிக்க சொன்னாங்க, டியூட்டி ஸ்லிப்புன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா எல்லாருமே வச்சுருந்தோம். ஆல்மோஸ்ட் 50 பேர் கிட்டே இருந்தோம். அதனால் செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு சேவாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம்.
என்ன அங்க சேவா இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு கூட்டி, பெருக்கி, கோலம் போடணும். உள்ள, வெளிலலாம். ஃபுல்லா மஞ்சள், குங்குமம் வைக்கணும். பூஜை பாத்திரம் இருக்கும். இந்த வெண்ணெய் கடையிற பாத்திரம் இருக்கும். அதெல்லாம் கழுவணும். பால் ஒரு குரூப் காய்ச்சுவாங்க. அதுக்கப்புறமா பூஜை பாத்திரத்துக்கு மஞ்சள், குங்குமம் வைக்கிறது. கிருஷ்ணர் இருப்பார். கிருஷ்ணர் அலங்காரம் பண்ணுறதுக்கு அங்கே சூப்பர்வைசர் இருப்பாங்க. அவங்க கூட சேர்ந்து நாமளும் செய்யலாம். பூ கட்டுற மாதிரி ஒர்க் இருக்கும். இதெல்லாம் காலையில் முடிச்சதுக்கப்புறம் வெண்ணெய் கடையணும். 2 அண்டாவில் கால் அண்டா மாதிரி தயிர் ஊற்றி ஊற்றி வச்சுருப்பாங்க. அந்த வெண்ணெயை நாம் கடையணும். நாம் கடையிற வெண்ணெயை தான் மறுநாள் பெருமாளுக்கு நெய்வேத்தியமாக கொடுக்குறாங்க. மாஸ்க்கு மஸ்ட்டு நம்ம தான் எடுத்துகிட்டு போகணும். மாஸ்க்கு, ஹெட் மாஸ்க்கு, தலைக்கு போடுற மாஸ்க்கு அவங்க கொடுப்பாங்க. அடுத்து பஜன்ஸ் ஒரு குரூப் பாடுவாங்க. நீங்கள் பஜன்ஸ் பாடுறதுக்கு புக்கெல்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா சாமி பாட்டு நம்மளா பாடலாம். குரூப்பாகவும் பாடலாம், இல்லை தனியாகவும் பாடிக்கலாம். ஸோ இதெல்லாமே முடிஞ்சு வெண்ணெய் ஃபுல்லாக கடைஞ்சி எடுத்து வெயிட்டு போடுறதுக்கு 8:15 ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம கடைஞ்ச வெண்ணெயில் இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த சூப்பர்வைசர் அங்கே இன்சார்ஜ் இருப்பாங்க. அவங்க வெண்ணெயை வெயிட் போடுவாங்க. இதுக்கு நடுவில் அங்கே இருக்கிற கிருஷ்ணருக்கும் நம்ம நெய்வேத்தியம் செய்யணும். நெய்வேத்தியத்துக்கு நாமளும் எடுத்துகிட்டு போகலாம். திங்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் மாதிரி, பேரிச்சம்பழம் அந்த மாதிரி அவங்களும் கொடுப்பாங்க. அவள் அதெல்லாம் போட்டு நெய்வேத்தியமும் செய்யணும். அதெல்லாம் செய்து முடித்ததுக்கப்புறம் இந்த கடைஞ்ச வெண்ணெய் வெயிட் போட்டதுக்கப்புறம் பாத்திரத்தில் இருக்கிறத மண் சட்டிக்கு மாற்றுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன கேப்பெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ க்யூவில் நின்று எல்லாருமே டேர்ன் வரும் அந்த வெண்ணெய் எடுத்து மண் சட்டியில் போடுறது. இதில் அந்த பாத்திரமே நம்ம கையில் வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, இருக்கிற லேடிஸ் எல்லாம் வரப்போ நம்ம அந்த ஸ்பூனில் அவங்களுக்கு எடுத்து கொடுக்கணும். அவங்க அந்த மண் சட்டியில் போடுவாங்க. அவங்க டேர்ன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தில் இருக்கிற மீதி வெண்ணெய் அத்தனையும் நாமளே எடுத்து போடுற மாதிரி இருக்கும். கடைசி வெண்ணெயை நம்மளே வழித்து அதில் வைக்க சொல்லுவாங்க. அதெல்லாம் பெரிய பாக்கியமாக இருக்கும். அதெல்லாம் செய்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் தினமுமே எனக்கு அந்த சான்ஸ் கிடச்சிது. ஸோ அந்த மாதிரி வெண்ணெயெல்லாம் வச்சதுக்கப்புறம் கிருஷ்ணர்கிட்ட அந்த மண் சட்டியை வச்சுருவாங்க. கிருஷ்ணருக்கு பூஜை பண்ணுவாங்க, பஜன்ஸ் பாடுவாங்க, மோர் கொடுப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மோர். அதுக்கப்புறமா கோஷாலா க்ளீன் பண்ணணும். கோஷாலாலாம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்துடணும். 5 to 9 ஒரு ஷிஃப்ட் இருக்கும். அகெயின் மத்தியானம் 3 மணிக்கு ஒரு ஷிஃப்ட். இந்த தடவை அந்த சூப்பர்வைசர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தார். 3 மணிக்கு லேட்டாக போகிற லேடிஸ் எல்லாம் அலோ பண்ணவே இல்லை. அதனால் நீங்கள் 3 மணிக்கு அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. போனோம் அப்படின்னா பஜன்ஸ் பாடணும், கொஞ்சம் க்ளீன் பண்ணணும், மறுபடியும் விளக்கேற்றுவாங்க. கிருஷ்ணருக்கு சுவாமியெல்லாம் கும்பிட்டுட்டு காலையில் கடைஞ்ச வெண்ணெயை 2 வெள்ளி கிண்ணத்தில் பிரித்து வைப்பாங்க. கணக்கு இருக்குது. 1 கிலோ கொடுக்குறாங்க டெய்லியுமே. வியாழக்கிழமை 750 கிராம் தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கணக்குப்படி 2 வெள்ளி பாத்திரத்தில் அந்த வெண்ணெயை பிரித்து வைப்பாங்க. மேலே இலை போட்டு மூடி ஒரு வஸ்திரத்தால் மூடி வச்சுருப்பாங்க. டேர்ன் படி அந்த வெண்ணெயை கொஞ்சம் கொஞ்சம் தூரத்துக்கு நம்மளை எடுத்துகிட்டு வரத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கோயில் கோபுரத்துக்கிட்ட எடுத்துகிட்டு வந்து அந்த வெண்ணெயை கொடுத்துடணும். உள்ள அர்ச்சகர் வாங்கிட்டு போயிடுவார். அந்த வெண்ணெயை தான் மறுநாள் நெய்வேத்தியத்துக்கு பெருமாளுக்கு கொடுப்பாங்க. மேலே தாளத்தோட திருக்குடையோடு அந்த வெண்ணெயை நம்ம எடுத்துகிட்டு போவோம். அன்னப்பிரசாத பில்டிங் கிட்ட போகிறப்ப அந்த வெண்ணெய்க்கு ஒரு ஆரத்தி காமிப்பாங்க. அப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த வெண்ணெயை நமக்கு சான்ஸ் கிடைச்சாலும் சந்தோஷமாக இருக்கும், நம்ம எடுத்துக்கிட்டு பின்னாடி போகிறப்பையும் நமக்கு சந்தோஷமாக இருக்கும். கொண்டு போய் கொடுத்துடணும். அதோடு அவ்வளோதான் சேவா. பட் அப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கரெக்டாக வைபோத்சவ மண்டபத்துலேருந்து பெருமாள் சகஸ்திர தீபாலங்கார சேவாக்கு வருவாங்க. அதனால் கயிறு பிடிக்க கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா மாட வீதிக்கெல்லாம் போகிறதுக்கு கயிறு பிடிக்க வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கூப்பிட்றாங்க அப்படின்னா பெருமாளோடைய அகெயின் நம்ம மலையப்ப சுவாமியை மாட வீதி ஃபுல்லாக அவர் வர வரைக்கும் அந்த கயிறு பிடிக்க சொல்லுவாங்க. ஸோ அவர் கூடயும் மலையப்ப சுவாமி கூடயும் போகலாம். அதுக்கப்புறமா சத்சங் ஹால் கூப்பிடுவாங்க. மைக்கில் சொல்லுவாங்க சத்சங் ஹாலுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு. ஜென் சேவா சதனில் போனால் பஜன்ஸ் எல்லாம் செய்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக தூங்கிக்கணும். பட் நான் தூங்க மாட்டேன். ஏன்னா ஏகாந்தம் சேவா நரசிம்மர் கோயிலை மிஸ் பண்ணக்கூடாது. மற்ற கோயிலெலாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா கிடைக்கிற டைமெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம மற்ற கோயில் தரிசனத்துக்கெல்லாம் போயிட்டு வந்துக்கணும். மற்ற இடங்களுக்கெல்லாம் போகலாம். கிட்ட நிறைய இடங்கள் இருக்குது. அந்த மாதிரிலாம் போகலாம். இன்பிட்வீன் தினமுமே டெம்பிள் டியூட்டி கண்டக்ட் பண்ணுவாங்க. குலுக்கல் முறையில் யார் யார் அன்றைக்கி சேவாவில் இருக்கிறோமோ, ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா, நவநீத சேவா, சில டைம் ஒரு டைம் செலக்ட் ஆகும், சில டைம் 2 டைம், சில டைம் 3 டைம்லாம் செலக்ட் ஆனால் கோயில் உள்ள பெருமாள் கிட்ட சேவா செய்யலாம். அந்த மாதிரியும் நமக்கு பெருமாளோட பிளெஸ்ஸிங் இருந்தால் கிடைக்கும். எனக்கும் கிடைச்சது. டெம்பிள் டியூட்டியில் நம்ம செலக்ட் ஆகி அங்கே போய் சேவா செய்திருந்தால் இங்கே சேவா செய்ய வேண்டாம். டைம் இருந்தால் நமக்கு பஜன்ஸுக்கு மட்டும் நம்ம போனால் போதும். அந்த மாதிரி உள்ளே இருக்கிற கிருஷ்ணருக்கு பூஜையெல்லாம் செய்கிறது, தேவையான கைங்கரியம்லாம் செய்கிறது, வெண்ணெய் கடையிறது, பெருமாளோட பிளெஸ்ஸிங் இருந்தால் டெம்பிள் டியூட்டியில் போய் கோயில் உள்ள சேவா செய்கிறது, இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். 7 டேஸ்க்கு உண்டான சேவா இது. 7 டேஸும் சேம் தான். காலையில் 5 to 9, சாயந்தரம் 3 மணிக்கு ஒரு 1 hour ஷிஃப்ட் இருக்கும். அதாவது அந்த வெண்ணெயை கொண்டு போய் கொடுத்துட்டு வர்ற வரைக்கும் உண்டான ஒரு சேவா இருக்கும். அதுக்கப்புறமா பஜன்ஸு கூப்பிடுவாங்க. நான்
நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக காலையில் சேவா முடிச்சுட்டு அகெயின் ஃபுல்லாக ரவுண்ட்ஸில் தான் இருப்பேன். ஃப்ரீ பஸ்ஸில் போகிறது, இன்ஃபர்மேஷன், இல்லை மற்ற கோயிலுக்கு போகிறது, மற்ற இடங்கள் தெரிஞ்சுக்கிறது. சாப்பிட்றது என்னென்னா அன்னப்பிரசாதத்தில் சாப்பிட்டுக்கலாம். அதுவும் அன்னப்பிரசாதத்தில் பேக் சைடு வழியாக நம்ம போகலாம், கிச்சன் வழியாக போகலாம். பேக் சைடு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. நீங்கள் யூனிஃபார்ம்லேயோ இல்லை அந்த ஐடி கார்டு ஸ்கார்ஃபெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா அலோவ் பண்ணுவாங்க. முன்னாடி க்யூ வழியாக போகணுன்னு கிடையாது. ஸோ அன்னப்பிரசாதத்தில் சாப்பிட்டுக்கலாம். இல்லை நீங்கள் வெளியில் ஹோட்டல்ஸ் எல்லாம் சாப்பிட்றீங்கன்னா அது நம்ம தான் பார்த்துக்கணும். டீ காஃபியெல்லாம் நம்ம தான் பார்த்துக்கணும். உடம்பு முடியல அப்படின்னா அங்கே திருமலாலேயே அஸ்வினி ஹாஸ்பிட்டல் இருக்குது. இந்த சேவா சதன் கிட்டே ஒரு ப்ரைவேட் மெடிக்கல் ஷாப் இருக்குது. தேவையான மெடிசன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டு போயிடணும். குளிக்கிறதுக்கு, துணி துவைக்கிறதுக்கெல்லாம் அங்கே ப்ரொவிஷன் இருக்கும். நம்ம தான் அந்த சோப்பு, வாஷிங் பவுடர்லாம் எடுத்துகிட்டு போயிடணும். மொட்டை மாடி இருக்கும், காய வச்சுக்கலாம். கெட்டில், ஹேர் ட்ரையர் மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம வச்சுக்கலாம். குக்கிங்க்கு எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. திங்ஸ் எல்லாம் நம்ம தான் பத்திரமா வச்சுக்கணும் சேவா சதனில் இருக்கும்போது. இப்போ நீங்கள் ஒரு மொபைல் சார்ஜ் போடுறீங்க அப்படின்னா கூடையே இருந்து சார்ஜ் ஏறிட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்துடணும். நீங்கள் அப்படியே விட்டுட்டு போயிட்டீங்கன்னா சில டைம் இருக்கும், சில டைம் யாராச்சும் எடுத்துக்கிட்டால் நம்ம யாரையும் போய் கேட்க முடியாது. அதனால் நம்மளோட திங்ஸுக்கெல்லாம் நாம் தான் பொறுப்பாக இருக்கணும். அந்த லாக்கர் கீயை பத்திரமா வச்சுக்கணும். 7 days சேவா முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட் டே நம்மளை சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. 300 தரிசனம் க்யூ வழியாக ஸ்பீக்கரில் சொல்லுவாங்க. இந்த டேட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்களாம் வந்து உங்களோட ஐடி கார்டை ஸ்கேன் பண்ணி தரிசனத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நம்ம சேவா பார்த்ததுக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. நம்ம தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரா பே பண்ணி கூட லட்டுஸ் வாங்கிக்கலாம். கொடுக்குறப்போ ஃபஸ்ட்டு சேவா சதனில் போய் ஸ்கார்ஃப் ஐடி கார்டை கொடுத்துடணும். 104 ஹால் கிட்டே இருக்கிற லேடி சேவா சதன் கவுண்டரில் போய் லாக் அண்ட் கீ, ரக் ஏதாவது வாங்கியிருந்தால் நம்ம கொடுத்துருவோம். ரக்கோ இல்லை லாக் அண்ட் கீயோ தொலைச்சா 500 ரூபாய் நம்ம திருப்பி கொடுக்கணும். அதனால் பத்திரமா வச்சுக்கோங்க. யார்கிட்டையும் கொடுக்கவும் கொடுக்காதீங்க. இந்த தடவை நான் மட்டும்தான் தமிழ், எல்லாருமே தெலுங்கு. ஃபஸ்ட்டு டே மட்டும் ஒரு மாதிரியாக இருக்கும். நம்மக்கிட்ட யாரும் அவ்வளோக்கா பேச மாட்டாங்க. நெக்ஸ்ட் டே ஒருத்தவங்களுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். அவங்களும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் பேச ஆரம்பித்தாங்க. அப்படியே அடுத்தடுத்த நாள்லாம் பழகிடுவாங்க. சிலர் டாமினேட் பண்ணுவாங்க தான். நாமளும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். வெண்ணெய் இந்த தடவை நிறைய டைம் எடுத்து போடுறதுக்கெல்லாம் சான்ஸ் கிடச்சது, கடையிறதுக்கும் நிறைய சான்ஸ் கிடச்சது. டெம்பிள் டியூட்டியில் செலக்ட் ஆன குரூப்பெல்லாம் போயிட்டாங்க அப்படின்னா ஆட்கள் குறைஞ்சிருவாங்க. அப்போ நமக்கு நிறைய வேலை இருக்கிற மாதிரி இருக்கும். இன்கேஸே உங்களுக்கு உடம்பு முடியலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் உட்காந்து பஜன்ஸ் பாடிக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் லேடிஸ்க்கு. டெம்பிள் டியூட்டியில் நான் செலக்ட் ஆகிட்டு மறுநாள் எனக்கு கால் எடுத்து வைக்கவே முடியல, அப்படி ஒரு பெயின். போய் சேவா சதனில் ஹெல்த் இஷ்யூன்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி கொடுத்தேன். அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க சீனியர் சேவாக்ஸ். எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் கிளம்பி வந்துட்டேன் 1 day பிஃபோராகவே. அந்த மாதிரி நம்ம இன்பிட்வீன்லாம் வந்தோம் அப்படின்னா இந்த லாஸ்ட் டே இந்த சேவாக்கு உண்டான தரிசனம் கொடுக்க மாட்டாங்க. ஃபுல்லாக சேவா செய்தால் மட்டும்தான் நமக்கு தரிசனம் கொடுப்பாங்க. சரி, டெம்பிள் டியூட்டிலே சாமி பார்த்துட்டோம் அண்ட் எனக்கு ரொம்ப முடியல அப்படிங்கிறனால நான் எழுதி கொடுத்துட்டு நாள் கிளம்பி வந்துட்டேன். 7 days என்னால் இந்த தடவை சேவா செய்ய முடியல. நவநீத சேவா ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக திருமலாவில் அஸ்வினி ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே போய்க்கலாம். பட் எனக்கு ஒரு மாதிரி நரம்பு இழுக்கிற மாதிரி இருந்ததுனால நான் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். நம்ம அங்கே கூட போய் பார்த்துக்கலாம். மெடிக்கல் ஷாப்பெல்லாம் கிட்ட தான் இருக்கும். ரொம்ப சேஃபான சேவா, ட்ரை பண்ணுங்கள் நவநீத சேவா. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வாலண்டரி சேவா செய்கிறதுனா எப்படி புக் பண்ணுறது, எப்படி சேவா செய்கிறது, என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது, எங்கெல்லாம் நமக்கு சேவா கொடுப்பாங்கங்கிறத பற்றின எல்லா சேவாஸ் பற்றின டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன் ரெகுலராக. செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். புக்கிங் பற்றின அப்டேட் வாலண்டரி சேவா கொண்டு வந்ததும் ஷேர் பண்ணுறேன். புக்கிங்கோட டீட்டெயில்ஸும் சேர்த்து. தேங்க்யூ.